எஸ்கே மச்சான பார்க்கையில இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. பைக் எங்க பார்க் பண்ணுவீங்க? கீழதான். இன்னைக்கு பிரியாணி இனிமேதான் போய் வாங்கணும். இன்னும் போல கடைக்கு பக்கமே போகல. போல. அங்க இருக்க பாரு பைக். அந்த லாஸ்ட் போனோம், அங்க இருக்கு, கீழே இருக்கு. கேட்டா அங்க ஒரு டாக் எட்டி பக்கத்துல. தேங்க்யூ கோகுல கிருஷ்ணன், தேங்க்யூ. இங்கே ஒரு டாக் நிற்கிது பாருங்க. என்ன பண்ணுது இது? குறுகுறுன்னு பார்க்குறேன். இருக்கியா இல்லையா எஸ்கே நீ? இங்கே வருங்க பாப்பாய். என்ன பார்க்குது இது? பிங்கி பிங்கி ஏ பிங்கி. அகில் அகில் இருக்கியா? அகில் அங்க இருக்காரா? இல்லை இல்லை, இங்கே இல்லை. அகில் எஸ்கே யார் இருக்கீங்க? அகில் ஒரு ஹாயை போட்டு ஓடிடுவார். நான் அப்படியே ஒரு இது என்னது இதுவுக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்கேன். நல்லாயிருக்கும் இங்கே. அப்படியே சுற்றி பார்த்தேன். ஆனால் இங்கே பெரிய பெரிய பாம்பு இருக்கும். பட் நான் அதை பேரே சொல்லக்கூடாது தான் நினைப்பேன், சொல்லிட்டேன். வேறு வழியில் உங்களுக்கு சொன்னால் தானே புரியும். இங்கே பாருங்கள், இதுதான் மலை. மலை அதுக்கு மேலே இருக்குது. சும்மா வந்திருக்கேன்டா. பகல் டைமில் இந்த மாதிரிலாம் வந்தால் தான் நல்லா கண்குள்ளாக காட்சியாக இருக்குது. இந்த மண் ரொம்ப நல்ல மண்ணுங்க. எப்படி முளைக்குதுன்னே தெரியாது. நிறைய காய்கறிங்க. என்னங்க பண்ணுறது கோகுல கிருஷ்ணன்? நம்மளுடைய என்ன சொல்கிறது, விரலுக்கு ஏற்ற வீக்கங்க. நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு என்ன இடம் கிடைக்குமோ அதை தானே வாங்கணும். கவர்மெண்ட்டில் ஒரு ஒரு வீட்டில் வாடகை வீட்டுக்காரங்களுக்குன்னு இவ்வளோ இடம் கொடுக்கணுன்னு ஒரு சட்டம் இருந்து கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. கொடுக்கலையே, அப்போ நம்ம காசு போட்டு வாங்கி தானே வரணும். அப்போ நம்மளுடைய வருமானம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தானே இடம் வாங்க முடியும். ஸோ அதனால் இங்கே ஆனால் பயங்கரமாக இருக்குது இங்கே சர்வே பண்ணுற ஒவ்வொரு நாளும். பட் ரொம்ப நல்லாவும் இருக்குது. பின்னாடி கேமரா காட்டிகிட்ருக்கியா? பாட்டி சுற்றி சுற்றி வராங்க. குருவே சரணம். டேடி படிக்கலையா? டேடி கமெண்ட்டை படிக்கல இல்லையே. அதில் படிக்கல. இதை படிச்சுன்னா அந்த அவர் போயிட்டார். அவர் கமெண்ட்டை படிக்கலையாங்க. எஸ்கே 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 ஆகாஷ் டேஷ் போடா. நீ போட வேற விளக்கான வேலை இருந்தால் போய் பிடுங்கடா போடா. அதெல்லாம் காலையில் போடா. ஞான சக்தி பீடம் மக்கள் சேவை மையம் மதுராந்தாங்க மற்றும் நெய்வேலி. நீங்கள் எந்த ஊர், என்ன பேர், என்ன வேலை செய்கிறீங்க? என்ன ஊர், என்ன பேர், என்ன நாடு, என்ன தெரு, என்ன குளம், என்ன கோத்திரம், என்ன ஆதார் கார்டு, என்ன பேன் கார்டு, என்ன ஏடிஎம் கார்டு, எல்லாமே சொல்லணுமா? எல்லாமே சொல்லுங்க. அப்போ கூட தெரியாது. தெரியாது சாமி. தெரியாது, சொல்ல முடியாது. டேடி அங்கே பின்னாடி போகலான்னு சொன்ன வரவே இல்லை டாடி மணி. எல்லாம் இந்த எஸ்கே மாதிரியே இருக்கும். அப்படியே எஸ்கே பார்த்தாலே அவன் எனக்கால கேமரா டைட்டாக ஒன்றுங்க. டாடி அந்த பக்கம் போகலான்னு சொன்னேன், வரல. எங்கே? அதான் சொன்னேன் பின்னாடி போய் பார்க்கலாம். நான் அங்கே சூப்பராக ஏரியில் வான்னு சொன்னேன், நீ தான் வரவே இல்லை. எஸ்கே இங்கே சுற்றி பார்க்க நிறைய இருக்குது எஸ்கே. அதுவும் இந்த மழை காலம் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே போய் பார்த்தா தான் உண்டு. அதுக்கப்புறம் செடி காஞ்சிரும், தண்ணியெலாம் வற்றிடும். அதான் டேடியை கூப்பிட்றேன். நான் கேட்குறத வச்சு பதில் சொல்லும் போது அவ்வளவு ஸ்டைல் நான் கேட்கலையே, அவ்வளோ டீட்டெயிலாக கேட்கலையா? கேட்டால் டீட்டெயில்ஸ் சொன்னால் போதுமா? ஆதார் கார்டு, பேன் கார்டெலாம் கேட்குறேன். கோகுல கிருஷ்ணன் இருந்தாலும் உனக்கு இவ்வளவு 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 வேணும். நானா சொன்னேன்? என் கண்ணத்தை